அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கன்னிராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு. இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பெயர்ச்சியாகக்கூடிய நாளை தான் தமிழ் மாத பிறப்பாக நாம் குறிப்பிடுறோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலும் ரிஷப ராசியில் குரு சுக்கிரனுடன் சூரிய பகவானும் இணைய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வைகாசியில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 32 நாட்களும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும். இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்களும் இனிதே கைகூடி வரும் யோகமும் உண்டாகும். வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால் வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா சிறப்புற கொண்டாடப்படுதுங்க. இத்தகைய பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா, இல்லை பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா? பாதகமான நிலையை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? மொத்தத்தில் இந்த வைகாசி மாதமானது கன்னிராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வீண்கவலை ஏற்பட்டு நீங்கள் செய்யும் செலவுகள் சற்று அதிகரிக்க தாங்க செய்யும். அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுலையும் காலதாமதம் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நட்பு உருவாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்பட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்களுடன் ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரத்து ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் அமையப்பெறும். இந்த காலத்தில் பணவரவில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்து உங்களுடைய நெருக்கடியை அது ஓரளவிற்கு குறைச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் பண நெருக்கடியை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த நெருக்கடியையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமையும் படிப்படியாக நீங்கள் பெறும். அதே மாதிரி சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனக்கவலை உண்டாக தான் செய்யும். வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிரையுமே கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடல் சோர்வு உண்டாகும். அதே மாதிரி வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த லாபங்களும் வந்து சேரும். செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுங்க. வரவேண்டிய பணமும் வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அவர்கள் போக்கில் நீங்க கொஞ்சம் வெட்டுப்பிடித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியத்தை செய்து முடிக்கிறதுல சிறிது காலதாமதம் உண்டாகதாங்க செய்யும். அடுத்தவருக்கு நீங்கள் உதவிகள் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இருப்பினும் கோபத்தை குறைத்து மற்றவர்களுடன் வீண்பகை உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்க. அதனால கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தவரின் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு தாங்க இருக்கும். தொழில் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு இருக்கலாம். வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம். கவனமாக இருக்க பாருங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறையும். அதே மாதிரி நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பொருள் வரத்து சற்று அதிகரிக்கலாம். பயணம் செல்லவும் நேரிடலாம். இருப்பினும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படதான் செய்யும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய அனுகூலம் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மை அரசியல்வாதிகளுக்கு உண்டாகும். பணவரத்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே ஒரு மெத்தன போக்கு தாங்க இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். இருப்பினும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க. கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. அதனால் உறவு பலப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமாக வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் எடுத்த உடனே வெற்றி ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே சமயம் பழகக்கூடிய நண்பர்களை உங்களால் எடை போடவே முடியாதுங்க. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை இந்த காலத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது தான் சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் காரிய தாமதங்கள் உருவாகலாம். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாக கூட மாறலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியும் வரலாம். பொருட்களையும் கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறிது அலைச்சல் ஏற்படதாங்க செய்யும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு காரணமாக அலைய வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தினருடன் சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடமும் அன்புடன் பேசுவது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்பெறுங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமும் நீங்கிடும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகலாம். அதே மாதிரி வாக்கு வன்மையால் எதையுமே சாதித்தும் கொள்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை கவனமாக வைத்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த
எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பழகக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சில சமயத்தில் உங்களுக்கு சந்தேகமும் உருவாகலாம். இருப்பினும் சில கிரகங்களின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் கூட ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய காலகட்டம் உங்களுக்கு பலன்களை தரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் சிறிது சிறிதாக மறைஞ்சிடும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். இருப்பினும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்க. உங்களுக்குரிய பரிகாரம்: புதன்கிழமைகளில் நவக்கிரகத்தில் புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். கல்வியில வெற்றியும் உங்களுக்கு உருவாகும். அதே போல பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும், மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும்.